பார்த்துட்ருக்கோம். ஒருவர் ரூ. 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறார். அதாவது 2600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. P1, P2, P3 ஓகேவா? அது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. 4%, 6%, 8%. ஓகே. அப்புறம் 3 வருட முடிவில் 3 தொகைகளுக்கான தனி வட்டி ஈக்குவலாம். அப்போ இதுக்கு தனி வட்டிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா இது 3 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 4% இருக்குது. அதாவது P1 எவ்வளோன்னு 4%க்கு முதலீடு செய்த தொகை என்ன? அதாவது P1 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம P1 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் I வந்து PNR/100. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்? P1 ஒரு வருடம் முடிவுனால N1. அப்போ இது 4/100 ஆகிடும் ஃபஸ்ட்டு. I2 வந்து பார்த்திங்கன்னா P2 × 6/100. இங்கேயும் வந்து N1 தான். P3 8/100. இப்போ இதெல்லாம் ஈக்குவல். ஸோ இது எல்லாம் ஈக்குவல்ன்றனால இதை ஒரே ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு நான் சம் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இங்கே கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ P1 என்ன ஆகும்? P1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100K/4ன்னு வரும். கரெக்டாக? அதே மாதிரி P2 வந்து பார்த்திங்கன்னா 100K/6ன்னு வரும். P3 வந்து பார்த்திங்கன்னா 100K/8ன்னு வரும். ஓகே. இன்னொரு க்ளூ என்னென்னா இந்த P1, P2, P3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2600 நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த 3 அசலும் தனித்தனியாக தான் பிரிச்சிருக்கோம். அப்போ திரும்ப ஒன்றா சேர்த்தும் போது 2600 வரும். அப்போ அது 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 2600ன்னு தெரியுமா? இப்போ P1 + P2 + P3 வந்து 2600. அப்போ P1, P2 நம்ம ஃபைன் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 100K/4 + 100K/6 + 100K/8 which is equal to 2600 நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் 100K காமனாக இருக்கா? எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1/4 + 1/6 + 1/8ன்னு வரும். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 24. 24னா இங்கே 6, இங்கே 4, இங்கே 3ன்னு வரும். கரெக்டாக? which is equal to 2600. ஸோ இந்த 100 இன்சைட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ K வந்து பார்த்திங்கன்னா 26. இந்த 24 மேலே போனால் மல்டிப்ளை, கீழே வந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிங்கன்னா 13. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன? 48ன்னு வருது. இப்போ நம்ம கேவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கேட்குறது P1. P1 வந்து பார்த்திங்கன்னா 100. K எவ்வளோ ஃபைன் பண்ணிட்டோம்? 48 / 4. கரெக்டாக? கேன்சல் பண்ணிங்கன்னா 12 × 100 1200 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? 1200.